வாங்க போகணும் இறக்க சொன்னாங்க. இது 4ஆம் ஆண்டு. ஆமாங்க. இது 4ஆம் பூஜை 4ஆம் ஆண்டு. என்ன ஊருங்க அது? தாடி கொம்பு. தாடி கொம்பு. இதுவும் தாடி கொம்பு சார்ந்தது. திண்டிவனம் பாறை. இது ஆமாம், இது மண்டபம் மாறிச்சு தவம் பண்ணி அந்த குடியில் தவம் பண்ணது. இந்த அவங்கள என்ன இங்கே தவம் பண்ணிட்டு போனப்படி இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் வறண்டு தான் இருக்கும். இப்பயும் இந்த மண்ணெல்லாம் அது இல்லை. இந்த ஐயா ஜீவசமாதி அடைஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த தென்னந்தோப்பு அந்த இதெல்லாம் இப்போ பச்சை தெரியுது. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது மாதிரி இது வந்த பின்னாடி தான் இந்த இது தெரியுது. மக்கள் இப்போ வர வந்து அவங்களுக்கு வேண்டுதல் என்ன நடக்குதோ அது நடக்குதுங்க. இப்போ இது வந்து இப்போ இன்னைக்கு நல்ல மழை வந்து நல்ல ஒரு சிறப்பான எல்லா அன்னதானம்லாம் முடிஞ்சு எல்லாம் மழை வந்துச்சு. நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஏன்னா இதுதான் நம்மளோட இது காட்சி கொடுக்குது. சிறப்பான காட்சி வந்து அந்த மழை வச்சு கொடுக்குறாங்க. இயற்கை இதுதான் மெயினானது. நம்ம எது நல்லது செஞ்சாலும் அன்னைக்கு நடந்துச்சுன்னா வாழ்த்துக்கள்ங்கிறாங்கல்ல. ஜீவசமாதி வைக்கும்போது இது போய் ஒரு பள்ளமான பகுதி, வெறும் முள்ளுக்காடு தான் இருந்தது. ஆமா, அப்ப இது சமாதி வச்ச உடனே மலையில தான் வச்சோம். அப்ப இந்த சாமியெல்லாம் இருந்தாங்க, இந்த அவங்க அந்த 52 சாமியெல்லாம் இருந்தாங்க. இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கொஞ்சம் மழை நின்னோடனே தண்ணி கொடுத்துட்டு இருந்தோன்னே தண்ணியிலும் உள்ளே போயிருந்து ஐயா என்ன இருப்பான்ட்டு ஒரு ஆர்வ கோளாறுல என்னென்னா சமாதி. அப்போ ஒன்றும் மேடெல்லாம் கட்டலை, 48 கட்டிக்கிறாங்க.